இந்தியன் மார்க்கெட்ஸ் ரீசன் ஹைலேருந்து ஒரு 700 பாயிண்ட் வரைக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆல் டைம் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸோட நான் ஸ்டாப் செல்லிங் தான் மார்க்கெட்டை தொடர்ச்சியாக கீழே கொண்டு வந்துருக்கு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை மந்தில் மட்டும் கேஷ் மார்க்கெட்டில் 17,000 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் இண்டெக்ஸில் எஃப்ஐஸ் வந்து 85%, அதாவது 1,80,000 டாட் அளவுக்கு வந்து ஷார்ட்ஸை கேரி பண்ணுறாங்க. இது மல்டி மந்த் ஹை ஷார்ட்ஸ்னே சொல்லலாம். எஃப்ஐஸ் இந்த அளவுக்கு ஷார்ட்ஸை கேரி பண்ணுறதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா அந்த ஆன்கோயிங் ரிசல்ட், அதாவது Q1 ரிசல்ட் சீசன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபேவராக இல்லை. இது வரைக்கும் ரிசல்ட் கொடுத்த டிசிஎஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிஸ் பேங்க் வரைக்கும் யாருமே ரிசல்ட் வந்து பெட்டராக கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியா US ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் எஃப்ஐஸ் வந்து தொடர்ச்சியாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் க்ளோஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ், அதாவது ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI பேங்க் மூணுமே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் HDFC பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தோம்னா ஸ்லைட்லி அபவ் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டில் எந்த நெகட்டிவ் சர்ப்ரைஸுமே இல்லை. அதே மாதிரி ICICI பேங்க் பொறுத்த ஒரு பிளாக் பஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணும் சேர்ந்து டோட்டலாக நிஃப்டியில் வந்து 25% மேலே வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ மண்டே மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டாக்ஸ்லையும் வந்து மொமெண்டம் கண்டினியூ ஆகி ஏதாவது 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 9:30க்கு அப்புறம் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து எஃப்ஐஸ் வந்து ஷார்ட்ஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு 24,900 to 24,850 லெவல்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஒரு லாங் ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்தர் ஷார்ட் கவரிங் வந்து 25,200 to 250 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர வாரத்தில் பார்த்தோம்னா கோட்டக் பேங்க், இன்ஃபோசிஸ், அல்ட்ராடெக் போன்ற ஒரு ஹெவி வெயிட்ஸ் வந்து ரிசல்ட்ஸை கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி அப்கமிங் வீக்கில் இந்தியா US ட்ரேட் டீலில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த டீல் வந்து இந்தியாவுக்கு ஃபேர், அதாவது 10 to 15% லெவலில் வந்து டேரிஃபில் இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரியல் ஷார்ட் கவரிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிஃப்டி வந்து ஃபர்தராக 25,500 to 25,650 வரைக்கும் கூட போகிற சான்சஸ் இருக்குது. எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.